படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை, மொழி இறுதி எழுத்துக்களின் எண்ணிக்கை, சந்தியகர எழுத்துக்கள் என்பது எவை? உடம்படு மெய் எழுத்துக்கள் மொத்த தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. கீழுதடு மேல்வாய் பல்லை பொருந்த பிறக்கும் எழுத்து இவ்வு. மேல் கீழ் இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இப்பு இம்மு. ப ம. அங்காத்தல் அல்லது அங்காப்பு என்னும் சொல்லின் பொருள் வாயை. தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். குட்டி தொல்காப்பியம் என்று புகழப்படும் நூல் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். சப்போஸ் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் விளக்கம் வீரமாமுனி. கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் யாத்ரீகம். கலிங்கத்துப்பரணியில் உள்ள கலித்தாளிசர்களின் எண்ணிக்கை 299. தமிழ் விடுதூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. சிற்றிலக்கிய வகைகளின் எண்ணிக்கை 96. முற்றியலுகரத்தின் மாத்திரை அளவு 1. 2 எழுத்துக்களால் அமையும் குற்றியலுகரம் எழுத்தால் மட்டுமே அமைகிறது குற்றியலுகரம். மாத்திரைக்கு இலக்கணம் வகுத்த இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். மொழி முதல் காரணமாம் அணுதிரல் மொழி எழுத்து என்று இலக்கணம் கூறியவர் நன்னூலின் காலம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்னும் பாடல் இடம்பெற்றது ஆசிரியர் பேரு காவிய தர்ஷம். அதே உள்ளது வடமொழி. காப்பியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் கண்டியலங்காரம். அதுதானே? படிச்சு ஓகேவா? அப்ப நீங்க என்னதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு தெரியணும்ல, அவங்க தானே? சொல்லுங்க மேடம். கஷ்டமா இருக்கு. புக்ல பாத்தீங்களா? புரியலையா? அது எப்படி தெரியல? இல்ல இருங்க, நான் ஒரு தெளிவாக ரெண்டுமே சொல்லித்தாங்க. மனப்பாடம் பண்ணாம எப்படி படிக்கிறேன்னு சொல்லித்தாங்க. ஓகேவா? ஷார்ட் மெத்தட்ல சொல்லி தரேன். நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேணாம். ஓகேவா? இப்ப உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். உயிரெழுத்து 12 மொழிக்கு முதல்ல வரும். அம்மா, ஆடு, இலை, ஈட்டி, உரல், ஊதல், அதுல எலும்பு, ஏணி, 9, ஓடம், ஔவையா. நார்மலா சொல்லுவோம் இல்லையா? அப்ப உயிரெழுத்துக்கள் 12 ஓகேவா? 12 மொழிக்கு முதல்ல வரும். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி இந்த எல்கேஜி புக்ல இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல அது முதல் எழுத்தெல்லாம் அது மாதிரி 12 எழுத்து. இப்ப கவனிங்க, மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 மெய் எழுத்து. ஆனா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மெய் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டா வெறும் 10. அப்ப நம்ம 18 மெய் எழுத்துல இருந்து 10 மெய் எழுத்து மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது நீங்க புக்ல படிச்சா கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிள் லாஜிக் சொல்லித்தரேன். ஓகேவா? எப்படி அந்த 10 மெய் எழுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல கவனிய. கசட தபர எங்கன நம்ம என்ன இருக்கு இல்லையா? நீங்க கசட தபர 6 எழுத்து இருக்கு. அதுல 4 எழுத்தை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. க ச த ப. கச த ப. க ச த ப அப்படி எடுத்துக்கிட்டா இங்க பாருங்க, எதுக்குமே புள்ளி வைக்க கூடாது. ஏன்னா புள்ளி வைத்த மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. இக்கு வர்ற மாதிரி சொல்லுங்க, இச்சு வர்ற மாதிரி சொல்லுங்க. இங்க பாருங்க, க ச த ப. கச த ப.
மெல்லெழுத்து கவனிய ஞ நான் பண்ணேன். ஒருவேளை 4 எழுத்து எடுக்க முடியலன்னா இதோட இன எழுத்து என்னன்னு தெரியுங்கள? இக்குக்கு இன எழுத்து என்னது? இக்கு. இச்சுக்கு இன எழுத்து இஞ்சு. இத்துக்கு இன எழுத்து இந்த. இப்புக்கு இன எழுத்து ம. அதாவது ஞ ஞ ந ம. கச தப்ப ஞ ஞ ந ம. சொல்றது புரியுதா? ஞ ஞ ந ம வரல அப்படின்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இத்து இங்கு. சொல்றது புரியுதா? அப்ப நினைவு வச்சுக்கலாம் ஈஸியா. அடுத்து எரள வளர்ல இருக்கிற இடைநிறுத்து. அதுல உடம்படி மெய்யெழுத்துக்கள் என்று நம்ம 2 மெய்யெழுத்து அத புள்ளி வைக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி வைக்காம நான் திரும்ப திரும்ப புள்ளி வைக்காம சொல்றேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஓகேவா? தனித்த மெய்யெழுத்துகள் மொழிக்கு முதலில் வராது, உயிர் மெய்யாகவே வரும். இக்கு வராது, ஆனா கா வரும்ல. காவை பிரிச்ச இக்கு கூட்டல் ஆதானே. அப்ப சொல்லுக்கு முதல்ல கா இருந்தாலும் முதல்ல இக்கு தானே. அப்ப அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கச தப்ப இப்ப மொத்தம் 12 + 10 = 20. அவ்வளவுதான். ஓகேவா? இது கீழே உங்க 11th புக்ல அடுத்த ரூல்ஸ் இருக்கும். அது சொல்லணுமா? அது படிச்சிட்டீங்களா? அது படிச்சு சொல்லணுமா? சிம்பிளா சொல்லவா? இங்க பாருங்க. இப்ப 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் இங்க இருந்து இப்படி பின்னாடி இருந்து எடுக்கிறேன். 1 2 3 4 5 6. பின்னாடி இருந்து 6 எழுத்து. அப்ப இங்க இருந்து நான் எப்படியும் போறேன். பின்னாடி இருந்து 6 எழுத்து எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப கவனிங்க, தமிழ்ல க ச த ப ந ம. க ச த ப ந ம இருக்கா? இந்த 6 எழுத்துகளும் எல்லா உயிர்மை வரிசை எழுத்துகளோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். பக்கா இருக்கா? கக்கா கிக்கி குக்கு கிக்கே கை கொக்கோ கௌ எல்லா வார்த்தையும் தமிழ் வரும். அதே மாதிரி சா இருக்கா? ச ச சி சி சு சு சே சே சை சோ சோ சா எல்லா எழுத்துமே முதல் எழுத்து வரும். இது மாதிரி இந்த 6 எழுத்துல இருக்க எல்லா வரிசை எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரும். அர்த்தம் புரியுதா? புரியுதா? இப்ப காரண காவரிசி, சாண்டா சாவரிசி, தாண்டா தாவரிசி, பாண்டா பாவரிசி. அப்ப எல்லா வரிசை மொழிக்கு முதலில் வரும். ஒரு நல்ல கேப் விட்டு எழுதுங்க. அப்ப இந்த 6 எழுத்தும் எல்லா வரிசை உயிர்மை எழுத்தோடும் சேர்ந்து மொழிக்கு முதல்ல என்ன வரும். இவருக்கு உங்க 6th புக்லயும் இந்த டாபிக் இருக்கும், உங்க 11th புக்லயும் இந்த டாபிக் இருக்கும். அது சொல்றது புரியுதா? 6th புக்ல ஜெனரலா சும்மா சின்னதா இருக்கும், 11th புக்ல ரொம்ப இன்டீரியரா கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், இதை தாண்டி வேற எதுவும் கொஸ்டின் வராது. அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்து சொல்லவா? இப்ப இங்க பாருங்க, 2வது எழுத்து என்ன எழுத்து இருக்கு? ஞ என்ற எழுத்து தமிழ்ல மொழிக்கு முதல்ல ஞனம் என்ற வார்த்தையில மட்டும் வருமா? ஞனம். ஆனா தமிழ்ல ஞனம் என்ற சொல்லை பயன்படுத்துறது கிடையாது. இது யாருடைய வழக்கு? இலங்கை தமிழருடைய பயன்பாட்டு வழக்கு. ஆனா இலங்கை தமிழர்கள் ஞனம்னே பயன்படுத்துறான். நம்ம வெறுமனே ஞனம்னு சொல்ல மாட்டோம். ஆ இ உ என்ற சுட்டெழுத்தோடும் ஏ யா என்ற வினா எழுத்தோடும் சேர்த்து இந்த எழுத்தை பயன்படுத்துவோம். அப்ப அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்னா பயன்படுத்தும். அர்த்தம் புரியுதா? அப்ப இங்க எழுதிக்கோங்க, ஞ என்ற எழுத்து ஞனம் என்ற சொல்ல மட்டும் வரும். இது இலங்கை தமிழர் வழக்கு. தற்போதைய தமிழ் வழக்கத்துல மேல
எனம் என்ற சொல்லு தற்போதைய இலக்கிய தமிழ் வழக்கத்தில் மட்டும் இருக்கு. தற்போதைய தமிழ் வழக்கத்தில் இந்த சொல் ஆ இ உ என்ற சுட்டெழுத்தோடும் ஏ யா என்ற வினா எழுத்தோடும் சேர்ந்து என்ன பண்ணோம்? மொழிக்கு முதல்ல வரும். ஆ இ உ என்ற சுட்டெழுத்தோடும் ஏ யா என்ற வினா எழுத்தோடும் ஏ யா என்ற வினா எழுத்தோடும் சிம்பிளா கீழே வேணும்னா அங்கனம், இங்கனம், உங்கனம், எங்கனம், யாங்கனம், அது சும்மா 2 எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் எழுத வேணாம். டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறீங்களா? ஓகேவா? இப்ப அடுத்த எழுத்து என்ன எழுத்து இருக்கு? அடுத்த எழுத்து என்ன இருக்கு? ஞா. ஞா வரிசை இருக்கா? ஞா என்னும் எழுத்து கவனிங்க. ஞா ஞா ஞே ஞோ ஞௌ இருக்கா? இங்க பாருங்க. ஞா ஞா ஞே ஞோ ஞோ ஞௌ புரியுது இல்லையா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே ஞா வந்தா என்னது? ஞமளி. அந்த மாதிரி ஞா வந்தா ஞாலம் அல்லது ஞாயிறு. ஏன்னா என்னது? நெகிழி. தமிழ்ல அப்படின்னா பிளாஸ்டிக். இந்த நெகிழினா தீச்சுடர். ஓகேவா? அதே மாதிரி ஞோ அப்படின்னா இல்லையே. நாலு எழுத்துதான். எவ்வளவு தமிழ் சொல்ல வராது மொழிக்கு முதல்ல. அப்ப 4 எழுத்துதான். அப்ப ஞமளி. ஞமளினா நாய். அதான் சார் சொன்னாரு பாத்தீங்களா? ஞா ஞா ஞே ஞோ. ஞொல்கிட்டுனா என்ன அர்த்தம்? இளைத்தது. உடல் மெலிஞ்சு போச்சு, உடம்பு இழைச்சு போச்சு. அப்ப இளைத்தது மெலிந்தது என்றால் ஞொல்கிற்று. அது தூய தமிழ் வார்த்தை. இன்னைக்கு அது வழக்கத்துல இல்ல. அதனால புதுசா தெரியும். ஓகேவா? அப்ப 4 எழுத்துல மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து வேற அடுத்தடுத்து என்ன போட்டிருக்கோம்? ஏ வரிசை. ஏ வரிசை எழுத்து யா யா யூ யூ யோ யோ. 6 எழுத்து இருக்கா? 6. இங்க பாருங்க, இந்த 6 எழுத்துல எகர வரிசை மொழிக்கு முதல்ல வரும். எங்க எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யார வர்ற மாதிரி? யாதுவா? யாது எப்படி புரியல? யவனர். யாரு யவனர் தமிழ்ல? யவனர் யாரு? இந்த தமிழகத்திற்கு நிறைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளை வாங்குவதற்கு நிறைய பேர் வந்தாங்களா? பல நாடுகள்ல இருந்து. அதுல மிக முக்கியமாக யவனர்கள் யாருன்னா கிரேக்கர்களும் ரோமானியர்களும். கிரேக்க ரோமானியர்களுக்கு தான் தமிழ்ல யவனர்னு பேர். உமணர்னு சொல்லுவா யாரு? உமணர்கள் அப்படின்னா ஒப்பு வணிகர்கள். சரி, இந்த யவனர்கள் எதை தமிழகத்துல இருந்து விரும்பி வாங்கிட்டு போனாங்க? யவனர்கள் இங்க வந்து தமிழகத்தில் எதை விரும்பி பெரும்பொருள் செலவு செய்து எதை வாங்கிட்டு போனாங்க? மிளகு. மிளகு ஏன் நிறைய வெளியுதுனா? நிறைய வெளியில ஆளுக்கு அள்ளி போடலாம். வாசனைக்காக அதை தாண்டி மிளகினுடைய மருத்துவம். கிரேக்க மருத்துவ அறிஞர் ஹிப்போகிரேட்டஸ் மிளகை இந்திய மருந்துன்னு குறிப்பிட்டார். இது இந்திய மருந்து. புரியுதுலையா? வரலாற்றுல பிலினியின் இயற்கை வரலாறு சொல்லுது, இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோம் நாட்டின் செல்வமே கரைந்தது. ரோமானியர்கள் என்ன பண்ணா? தங்கத்தையும் பொண்ணையும் பொருளையும் கொண்டு கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போற? மிளக வாங்கிட்டு போய் அங்க மிளகுதான் நிறைஞ்சிருக்கே தவிர அப்படி செல்வம் கரைஞ்சி எங்க வந்துருச்சு? இந்தியாவுக்கு. புரியுது இல்லையா? அப்ப தன் பொருளை கொடுத்து வெளிமதிப்பில்லா பொருளை கொடுத்து மிளக வாங்கிட்டு போனான்னா மிளகினுடைய உண்மையான ஆற்றல் அவனுக்கு புரிஞ்சிச்சு.
இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மெழுகு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. கிளாஸ்ல ரொம்ப நேரம் எடுக்கிறோம், பேசுறோமா, ஆக சிறந்த மருந்து மெழுகு மட்டும்தான். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க நிறைய டீச்சிங் பிராக்டிஸ் நிறைய த்ரோட் பெயின் அதெல்லாம் வந்தோம்னா ஈவினிங் போய் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் உள்ளங்கையில தேன் ஊற்றுவாங்க, ரெண்டு ஸ்பூன் ஊற்றி மிளகு பொடி போடுவாங்க, அதை நல்லா குழப்புவாங்க. அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிக்கூடாது அடுத்து ஒரு 1 ஹவருக்கு. அந்த மிளகினுடைய காரம் தொண்டையில படுற மாதிரி இருந்தா தொண்டை புண் சார்ந்த எந்த நோயும் வராது. அது ஆகச்சிறந்த ஆன்டிபயோட்டிக். அதுல சில பேர் கொஞ்சம் அதில் மஞ்சள் போட்டுப்பாங்க, மஞ்சள் போட்டு தண்ணி குடிச்சுப்பாங்க. தண்ணி குடிக்கவே கூடாது, தண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த தேன் உராய்வு தன்மை இது ஒண்ணு தெரியும்ல, அதுக்கு எதாவது கிரீஸ் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. புரியுது இல்லையா? வண்டி பைக் ஆயில் சர்வீஸ் பண்ற மாதிரி நம்ம டீச்சிங்லாம் பிராக்டிஸ் முடிச்சுட்டு நிறைய நேரம் பேசுறோம்னா நமக்கு ஒரு ஆயில் சர்வீஸ். அதனால தேன் அதிகமா சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த தொண்டையிலே அது படுற மாதிரி அப்படி இருந்துட்டா அதிகமான நோய் வராது, தொண்டை சம்பந்தப்பட்ட தொடர்பான நோய்கள் வராது. அதனாலதான் என்ன பண்ணுச்சு, நெடுநல் மன்னிக்கணும், அகநானூறு பொன்னொடு கரியோடு பெயரும் புக்ல படிப்பீங்க. புக்ல படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை என்ன சொல்லுது, பாலோடு கூழோடு பெயரும் சொல்லுது. சில பேர் கொண்டு பாலை கொடுத்துட்டு அதுக்கு நிகரான கூழ் தானியங்களை பெற்று சென்ற வரலாறு சொல்லுது. ஆனா அகநானூறு பொன்னை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு நிகரான மிளகை பெற்று சென்றாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப யவனர்கள், அதனாலதான் தமிழர் ஒரு பேர் வச்சிருந்தான், மிளகுக்கு பேரு யவனப்பிரியா. நீங்க புக்ல படிப்பீங்க. ஏன் யவனப்பிரியா? யவனர்கள் பிரியமுடன் வாங்கி சென்ற பொருள். புரியுது இல்லையா? ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டா மிளகுக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை. இன்னைக்கு நீங்க அதனாலதான் மிளகு பாருங்க, நம்ம சாப்பிடுற மிளகே இல்லை. முதல்ல இந்த மலை நாடுகள்ல விளையிற ஒரிஜினல் மிளகு எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுக்கலாம். மேலை நாடுகளுக்கு மிக உயரியாக இல்லை. நம்ம அந்த பப்பாளி விதையில கெமிக்கல் சாயம் ஏற்றி நம்ம சாப்பிடுற மிளகு பாதி மிளகு என்ன மிளகுதான், இந்த ஆம்லெட்ல தூவுற மிளகு பாதி இருக்குல்ல, அம்புட்டு என்னதுன்னு கேட்டா கலப்படம் தான். புரியுது இல்லையா? அதெல்லாம் கெமிக்கல். ஆனா ஒரிஜினல் மிளகே நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அண்மையில கொல்லிமலை போயிருந்தோம். என்னுடைய மலைவாழ் மக்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கோச்சிங் பண்ணோம், 15 பேர். புரியுது இல்லையா? அது வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மலை கிராமத்துல, கரண்ட் இல்லாத மலை கிராமத்தில் 4 மாணவர்கள் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சோம். புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? பேக்லாம் தூக்கிட்டே போக முடியாது, எங்களை கூட்டு போவாங்க. உண்மையிலே இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்களை போல ஒரு சில எங்கேயுமே பார்த்து கிடையாது சார். ஒண்ணு கிடையாது, தென மாவு, வெறும் தென மாவு இருக்குல்ல, அதை உரல்ல போட்டு இடிச்சு அதுல தேன் ஊத்தி அதுல ஏலக்காய் போட்டு அதை ஒரு மனம், அதான் ஸ்நாக்ஸ். கிளாஸ் முடிஞ்சா ஆளுக்கு 2 உருண்டை. நைட் சாப்பிட களி, நான் வாழ்நாள களியை சாப்பிட மாட்டேன், ஆனா சாப்பிட்டேன். புரியுது இல்லையா? அது முடிஞ்சு வல்வில் ஓரி திருவிழா. கொல்லிமலையினுடைய தலைவன் கடையில் வல்லர்களில் ஒருவன் வல்வில் ஓரி, அவன் திருவிழா இன்னைக்கும் சொல்றேன். அங்க இருந்து அந்த 10 நாளும் சொர்க்கம் மாதிரி. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஊருக்கு படையத்துக்கு தெரியாது. புரியுது இல்லையா? ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த கிராமத்தில் அப்படி மாணவர்கள், அவங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த அரசு சார்ந்த விஷயம் தெரியாது. அவங்கள பொறுத்த மட்டும் கிராமம் தான் உலகம். அந்த கிராம கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான். சில கோவில்லாம் இருக்கிறது நம்ம விடவே மாட்டாங்க, நம்ம உள்ளவே போகக்கூடாது. புரியுது இல்லையா? அதுல 4 மாணவர்கள் பாஸ் பண்ண போறோம். இப்ப அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 28 மாணவர்கள் இப்ப இந்த குரூப் 4 எழுத போறாங்க, வர ஜூன் 9ஆம் தேதி. புரியுது இல்லையா? அவங்களுக்கு அரசு பணி என்பது பெரிய விஷயம். புரியுது இல்லையா? அந்த பாஸ் பண்ண மாணவர்கள் சொன்ன ஒரே விஷயம், ஐயா எங்க கிராமத்துல நாங்க பாஸ் பண்ணோம்னா உள்ள போனாலும் எங்களுக்கு அனுமதி எல்லாம் கையெழுத்து கும்பிடுறாங்க. புரியுது இல்லையா? ஒரு நாள் நாங்க டிகிரி முடிச்சு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்தோம். ஒண்ணு இல்லையா? அதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அதுல பிஎட் எம்பெட் முடிச்சவங்க 6 பேர் இருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்து மலைக்கு கீழே படிச்சுட்டு போறவங்க, சேலம் ஜோலார்பேட்டையில உட்காந்து படிச்சு போறவங்க எல்லாம் எக்கச்சக்க. புரியுது இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா படிப்பு அவ்வளவு ஆர்வம் தான், மற்றபடி வேற கத்துக்கணும் அது இதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாருமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல ப்ரிப்பேர் பண்றவங்க தான். ஆனா ஒரு 6 மாத காலம் முயற்சி பண்ணனால கண்டிப்பா கிடைச்சிச்சு. அப்ப யா மீன்ஸ் யவனர். யவனர் கிரேக்கர்கள், ரோமானியர்கள். உமனர்னா உப்பு வணிகர்கள். அது 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்டுல வரும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து சொல்லுங்க, யா நெடில். யானையா தமிழ் சொல்லுங்க. யாக்கைனா உடம்பு. யூ யுகம். யோ அப்படியே ரைமிங்க. யோகம், யுகம், யூகம். யவுனா யௌவனம். யௌவனம்னா யவுனா இருள், கருமை. வனம்னா இருள் சூழ்ந்த காடு. அர்த்தம் புரியுதா? யௌவனம் அல்லது யவுதல். புரியுது இல்லையா?
எவ்வளவு கேட்டல் மீனிங். எவ்வளவுனா இருள் சூழ்ந்த காடு. அடுத்து சொல்லுங்க. பா பாருங்க. பாபா பிபி வே வே வை வௌ. எத்தனை? 2 4 6 8 சொல். அப்ப வ என்ற எழுத்து 8 எழுத்துக்களில் மொழிக்கு முதலாக நின்று தன் பொருளை உணர்த்தும். சரி, எனக்கு சொல்லுங்க பாப்போம். முதல் எழுத்துக்கு எக்ஸாம்பிள் வா. ஏதாவது வண்டி, வரகு வச்சுக்கலாம். நல்ல வார்த்தை. வரகு. வா வா வாடை அல்லது வானம். வி விசிறியா? அதான் உங்களுக்கு பேரு. வீரம். வீரம். வெற்றி. வெற்றி பெற்றா என்ன கிடைக்கும்? வையகம். அது வைத்தல். வௌவால் வேற சொல்லுங்க. நான் உங்க புக்ல சொல்ல வவ்வுதல். இங்க தமிழ்ல வவ் என்றால் கவர், வவ்வுதல் என்றால் தூய தமிழ் சொல் கவர்தல். கவர்தல், கவர். சூப்பர். ஓரல் சொல்லுங்க. 42ல அது வரும். வவ் என்றால் கவர். அப்ப 2 in 1 மாதிரி இதுக்கு முடிச்சுக்கலாம், அதுக்கு பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். சார் யூதர் வேணா. யூதர் யார்? இருக்காங்க பைபிள்ல. வேற ஏதாவது பொருள் இருக்குன்னு நினைச்சீங்களா? நானே அதிர்ந்துட்டேன். அடுத்து போலாமா? அப்ப இவ்வளவுதான் விஷயம். இப்ப இது ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? ஆனா புக்ல மனப்பாடம் எல்லாம் கூடாது. க ச த ப ந ம 6 எழுத்துகளும் எல்லா உயிர்மை எழுத்துக்களோடும் மொழிக்கு முதலில் வந்து தன் பொருளை உணர்த்தும். கரெக்டா? அடுத்து ஞ என்ற சொல் ஞனம் என்ற சொல்ல மட்டும் இலங்கை தமிழர் பயன்பாட்டுல உண்டு. ஆனா தமிழருடைய தற்கால வழக்கத்தில் ஆ-இ-உ என்ற சுட்டெழுத்தோடும் ஏ-ஆ என்ற வினா எழுத்தோடும் சேர்ந்து தன் பொருளை உணர்த்தும். அடுத்து சொல்லு ஞா 4 எழுத்து. ஞா ஞா ஞே ஞோ என்ற 4 எழுத்துல மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது யா 6 எழுத்து. யா யா யூ யூ யோ யௌ 6 எழுத்து. அடுத்தது வா வரிசை. வா வா வி வி வே வே வை வௌ என்ற எழுத்துல வரும். அப்ப இது மொழி முதல் ஆகும் எழுத்து. எது மொழி முதல் ஆகும்னு தெரிஞ்சுட்டா எது மொழி முதல் ஆகாதுன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? எழுதலாம். வேணா கவனிச்சா போதும். புக்ல படிச்சுக்கோங்க. திரும்பி அதை போட்டு எடுத்துக்கணும். லேட் ஆகி போயிடும். புரியுதுலையா? எப்படி மொழி முதல் ஆகா எழுத்துனா மெய்யெழுத்துக்கள் 18 தனித்த மெய்யாக மொழிக்கு முதலில் வர. கரெக்டா? தனி புள்ளி வச்சிருந்தா வர. ஆயுத எழுத்து கண்டிப்பா மொழிக்கு முதல்ல வர மாதிரி சொல்ல மாட்டேன். இல்ல. க ச த ப ஞ ஞ ந ம ய வ என்ற 10 மெய்யெழுத்துக்களை தவிர மிச்சம் பேலன்ஸ் இருக்குல்ல மெய்யெழுத்து. இப்ப க ச த ப ல மிச்சம் என்ன இருக்கு? ட ர ஞ ஞ ந ம ல ந ந. யாரெல்லாம் வரல? ஈ இவு தவிர ர ல இருக்கா? இருக்கா? இந்த மெய் எழுத்தும் இதனுடைய வரிசை எழுத்தும் வராது. இப்ப டானா டாடா டி டி டு டு டே 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 டோ வராது. அது என்னது? ரானா ராரா ரீ ரீ ரூ ரூ. ஏன்னா இதெல்லாம் தமிழே கிடையாது. நீங்க அதாவது நியூமராலஜில பேர் வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த எழுத்துலாம் கொடுப்பான். எது தமிழ் வராதோ அதான் நியூமராலஜில வரும். உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தமிழ் பேர் வைக்க கூடாது. அது ஒரு சூழ்ச்சி. புரியுது இல்லையா? ரால வைங்க, ரூல வைங்க, டூல வைங்க. நான் என் பேர் கேட்டா ஒரே ஆள் சொல்லுவேன். இந்த நியூமராலஜி அது இது பார்க்காம வந்தேன்னா பேர் சொல்லுவேன். ஏன்னா சொல்ல மாட்டேன். ஏன் ஏன்னு கேட்டா தூய தமிழ் நம்மளால முடிஞ்ச ஒரே விஷயம் குழந்தைகளுக்கு தூய தமிழ்ல பேர் வைக்கிறது. பேருக்கு அர்த்தம் சொல்லணும். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? புரியுது இல்லையா? அர்த்தம் தெரியாத குழந்தை வாழ்க்கை அதுக்கு எப்படி அர்த்தமா இருக்கும்? நீங்க அதனாலதான் பண்டைய காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தமிழர்கள் மரபு பேர் வைக்கணும்னு யோசிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க வா, என்ன குழந்தை? ஆம்பளை பையன். உன் குழந்தை என்ன? கருப்பு சாமின்னு வைப்போம். ஏன்? மங்களம் கருதி கடவுளுடைய பேர் வச்சுட்டாங்க. புரியுதா?
வச்சுக்கிறதுக்கான காரணம் கடவுளுடைய பெயருக்காக. இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்லாம் மாறி என்ன பேர் வைக்கணும்னு ஒரு அண்மையில ஒரு கமலஹாசனுடைய பொண்ணோட பேரு மகிஷா. நான் அவரை கூப்பிட்டே கேட்டேன், உங்களுக்கு பொருள் தெரிஞ்சுதான் வச்சீங்களா? இல்ல சார், ஒய்ஃப் நிர்பந்தப்படுத்தினாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, அது இதுதான் வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல என்னவா இருக்கும்? மகிஷான்னா எருமை, எருமாடுன்னு அர்த்தம். பெத்த பிள்ளை எருமாடுன்னு பேர் வச்சா அது ஜாலி. மகிஷான்னு வச்சா நாங்க மகின்னு கூப்பிடுவோம். மகிஷான்னா மகிஷாசுர மர்தினின்னு ஒரு கடவுள் இருக்கு. எருமை தலை கொண்ட அரக்கனை வதம் செய்த பெண்ணுன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? கோபிகான்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? பால்காரின்னு அர்த்தம். கோபிகா பால்காரி. ரோகன் ரோஹித்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? ரோகன் ரோஹித். தமிழ்ல அதுக்கு அர்த்தம் முடமானவன். வாழ்க்கை சார் உண்மை. நீ என்ன நீங்க பேர்ல என்ன இருக்கு? அப்பதான் மங்களம் கருதி எந்த மதமாக இருந்தாலும் கடவுளுடைய பேர் வச்சிடணும். ஒண்ணு இல்லையா? பண்பையில் அதனால ஒரு பொண்ணு கூட என்னன்னு சொல்லிச்சு, ஐயா எனக்கு வந்து குலதெய்வம் பெருமாள், பெருமாள் வர்ற மாதிரி லட்சுமி வர்ற மாதிரி பேர் வைக்கும். ஆனா லட்சுமி வர முடியாது, ஷே வந்துருது, ஹே வந்துருது. புரியுது இல்லையா? 3-4 நாள் செலக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் சொன்னேன், நிரல்யா. தூய தமிழ் நிரல்யா. யா என்றால் செல்வம், நிரல் என்றால் ஒழுங்குபடுத்தி காப்பவன் அர்த்தம். அப்ப செல்வத்தை ஒழுங்குபடுத்தி காப்பவன் தமிழோட மீனிங் அது. உங்களுக்கு புரியுதா? நிரல்யா என்றால் செல்வத்தை ஒழுங்குபடுத்தி காப்பவள். இது லட்சுமியும் குறிக்கும். இதுல நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். நான் பகுத்தறிவார். கடவுள் மீது அவ்வளவு பக்தினா மூட நம்பிக்கை சார்ந்த கடவுள் பக்தி இல்ல, அதை தாண்டி ஒரு கடவுள் பக்தி இருக்கு, இறை நம்பிக்கை இருக்கு. புரியுது இல்லையா? அதனால என்ன பண்ணிட்டேன், அவங்க லட்சுமியா நான் சொல்லல. நானா லட்சுமினா செல்வம்னு தமிழ்ல சொல்லுவாங்க இந்துக்கள்ல. செல்வத்தை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டேன். அதுல நம்பிச்சுங்க, அது ரொம்ப பரவாயில்ல, இது லட்சுமி தான் போல. அப்படி அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நாளைக்கு அந்த குழந்தை கேட்டா பொருள் தெரியும்ல. அப்ப இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடிய இந்த எழுத்து தமிழ்ல மொழி முதல்ல எழுத்துக்களாக வராது. இது மட்டும் இல்ல, இதோட வரிசை எழுத்து வராது. ராணி. அப்ப தனித்த மெய் எழுத்து வராது, ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது, இந்த எழுத்துக்களும் வராது. இந்த எழுத்துக்களுடைய 12 வரிசை எழுத்துக்கள்ல அதுவும் வராது. இன்னும் சொல்றேன், ஞான எனம் மட்டும்தான் வரும். ஞான 4 எழுத்து தான் வரும். பார்த்தோமா? யால 6 எழுத்து தான் வரும். ஞான வால 8 எழுத்து தான் வரும். இப்ப வரும்னு சொன்ன இந்த எழுத்தை தவிர மிச்சம் பேலன்ஸ் எழுத்து இருக்குல்ல, அதுவும் மொழிக்கு முதல்ல வராது. புரியுதா? புக்ல இருக்கும் என்னும் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வருவதாக சொல்லப்பட்ட எழுத்துக்களை தவிர்த்த பிற எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. அர்த்தம் புரியுதா? புரியுது இல்லையா? டைம் இருந்தா நான் உங்களை எழுத சொல்லுவேன், டைம் இல்லைனாலும் நான் சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புக்ல படிச்சுக்கோங்க. அப்ப எது வரும்னு தெரிஞ்சுட்டா எது வராதுன்னு ஈஸியா என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். கஷ்டமே இல்லை. அடுத்த மொழி எழுதி எடுத்து போலாமா? உங்களுக்கு இதுதான் கொஸ்டின்ல வரும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். புரியுதா? சொல்லுங்க, மொழி எழுதி எடுத்து புரியல? 24. உயிரெழுத்து 12 மொழிக்கு இதுல வருமா? வராதா? எழுதி பாத்தீங்களா? இல்ல, நான் நினைக்கிறேன் உயிரெழுத்து 12 மொழிக்கு இறுதியில் வருமா? வரும். எப்படி வரும்னா தனித்த உயிராக வர. நீங்க இப்ப சொல்லுங்க, பலா லாஸ்ட் உயிரெழுத்து என்ன? இளமை. கரெக்டா? திரு எதுக்கொட்டு ஓ. அப்ப இது என்னது? எல்லாமே உயிரெழுத்து. அப்ப டைரக்டா உயிரெழுத்து மொழிக்கு இதுல வராது. ஆனா என்னவா வரும்? உயிர்மை எழுத்தாக வரும். புரிஞ்சிச்சா? அப்ப உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. எப்படி சொல்லுங்க, மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 18ல எத்தனை மெய் எழுத்து மொழிக்கு முதல்ல இறுதியில வரலாம்? அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் வரலாம்? 11 எழுத்துக்கள் வரலாம்.
சொல்றது புரியுதா சார்? இந்த 11 எழுத்து மனப்பாடம் பண்ணணுமே, லாஜிக் சொல்லி தரேன், புரிஞ்சா போதும். இப்ப நம்ம கசடத்தை பாரு, நம்ம யாரெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோமா? இப்ப கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் எல்லாத்தையும் என்ன வைக்கிறேன்? புள்ளி. இப்ப எத்தனை எழுத்து எழுதிருக்கேன்? 18 எழுதிருக்கேன். இப்ப எத்தனை வேணும்? 11 தான் வேணும். இப்ப கவனிங்க, வல்லெழுத்து 6 வரக்கூடாது, மெல்லெழுத்துல முதல் எழுத்து மட்டும் வரக்கூடாது, மிச்சருக்கு எழுத்தெல்லாம் 11 எழுத்து வரும். அப்ப கவனிங்க, வல்லெழுத்துல 6 வரல, மெல்லெழுத்துல இங்கு மட்டும் வரல, மிச்சம் இருக்கிற இதுல 5 எழுத்து பிளஸ் இதுல 6 எழுத்து வருது இல்லையா? மொத்தம் சேர்ந்த 11 எழுத்துகளும் மொழிக்கு இறுதியில் வரும். ஓகேவா? எங்க எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இந்த எழுத்தெல்லாம் வர்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் இடம் மத்தாலும் நீங்க எழுதுறேன், நீங்க சைட்ல எங்கேயாவது கேப் இருக்க இடத்துல எழுதிக்கோங்க, இந்த சைட்ல கூட எழுதிக்கோங்க. இஞ்சி வர்ற மாதிரி ஊஞ்சல். ஊஞ்சல் எப்படி வரும்? இல்லுல வரும். ஒரிஞ்ச், மண், இந்து, பொருள் இருக்கு, இம்ம வேற களம், இன்னு களம் வேற இன்னு அடுத்து ஈ, பாய், இரு, இல்ல, பல், இவ்வு, தமிழ் தூய தமிழ் சொல், இல்ல சொல்ற. இப்ப தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்காத சொல்லுங்க, புக்கே இருக்கும், கவனிங்க. ஒண்ணு உரிஞ்ச், இன்னொன்னு பொருள். உரிஞ்ச் என்றால் உறிஞ்சுதல், பொருந்தென்றால் பொருந்துதல், தெவ்வென்றால் பகை. தெவ்வர் தமிழ்ல பகைவர், தெவ்வுனா பகை, தெவ்வர்னா பகைவர். தமிழ் இருக்கு, அஞ்சு படிக்கும் போது படிப்பீங்க. ஓகேவா? உரிஞ்ச் என்றால் உறிஞ்சுதல், பொருந்தென்றால் பொருந்துதல், தெவ்வென்றால் பகைவர். பகைவர். அப்ப மேலும் 10 அந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 11. புரியுது இல்லையா? இன்னும் ஒண்ணு என்னன்னா மொழி இறுதி குற்றியலுகரம். புக்ல இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன சார் மொழி இறுதி குற்றியலுகரம்? நேத்துதான் நம்ம குற்றியலுகரம் பார்க்கிறோம். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடுந்தொடர், உயிர் தொடர் பார்த்தோமா? எல்லா குற்றியலுகர சொல்லும் எங்க வந்துச்சு? கூசூடு, எழுத்து எல்லாமே ஒரு சொல்லோட எங்க வந்துச்சு? லாஸ்ட்ல. அப்ப எப்பயுமே குற்றியலுகரம் ஒரு சொல்லினுடைய இறுதியில தான் வரும். புரியுது இல்லையா? தமிழ்ல நுந்தைன்னு ஒரு சொல் இருக்கு. நுந்தை மீன்ஸ் உன் தந்தை என்பது மருபு. புக்ல படிச்சீங்கன்னா அது மட்டும் மொழி முதல் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அதை எதிர்ப்பாங்க. அப்ப மொழி முதல்லயும் வரும், இறுதியிலையும் வரும்ன்றனால இவங்க எடுத்துக்கும் போது குற்றியலுகரம்னு வெறுமனே சொல்லாம மொழி இறுதி குற்றியலுகரம் சொல்றாங்க. குற்றியலுகரம்னாலும் மொழி இறுதி குற்றியலுகரம்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப குற்றியலுகரம் எத்தனை? 1. அது வன் தொடரா இருக்கலாம், மென் தொடரா இருக்கலாம், இடைத்தொடரா. குற்றியலுகரம் 1. அப்ப குற்றியலுகரம் எப்பவுமே எங்க வரும்? மொழிக்கு இறுதியில. அப்ப மொழி இறுதி குற்றிய எத்தனை? 1. அப்ப 12, 11, 1 மொத்தம் ஓகே, மொத்தம் 24. ஓகேவா? புரிஞ்சிச்சா?
இது ஈஸி தானே? மனப்பாடம் பண்ணணுமா? குற்றிலுகிற எந்த எழுத்துனாலும் எடுக்கலாமா சார்? எதுனாலும் வரலாம். அதாவது மென்தொடர் எதுனாலும் வரலாம். ஆனா குற்றியில வரும் என்பது ஒன்னே வரும். அதோட பக்கத்தான 6 குசுறுகுபுர் வர மாதிரி எது வந்தாலும் குற்றியில வரும் தானே. அப்ப நம்ம குற்றியில வரும் என்பது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. புரியுச்சா? அது ஒரு தனி லெட்டர் கிடையாதானா? அது தனி இலக்கணம். அது எப்படி வரலாம்? கண் தொடராக இடை தொடராக அது வர 6 பேரை சொல்லலாம் சார். அதுல உடம்பெடும் மையக்கு வந்து நீங்க ஈவோ சொல்றீங்களா சார்? அத கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பண்ணி அது ஈகோ ஈகோ ஒரு எக்ஸாம்பிள். உடம்பெடும் மையக்கா புணர்ச்சின்னு சொல்லி தரேன். இப்போ இங்க பார்த்து அங்க பார்க்கணும் ரெண்டு வேலையா. அந்த புணர்ச்சியில வரும்போது எங்க ஈ வரும் எங்க ஈ வரும்னு சொல்லி தரேன். அதுக்கப்புறம் தொல்லைன்னு ஒரு வேர்ட் வந்து பண்பு பெயர்னு சொன்னீங்க சார். அது எனக்கு புரியவே இல்ல. தொல்லை அப்படின்னா நீ என்ன பண்ண தொல்லை பண்றது எப்பயுமே ஒரு பெயருக்குள்ள நான் நேற்று தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு பெயர் தொழிற்பெயராக இருந்தால் அந்த பெயருக்குள்ள இருக்கிற ஒரு இயக்கத்தையோ தொழிலையோ உங்களால் சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்ல தெரியணும். காட்சி காணுதல், பார்வை பார்த்தல், கண்ணோட்டம் இறக்கம் கொள்ளுதல். காணுதல் இல்ல, கண்ணோட்டம் என்றால் கண்மணப்பு கண்ணோட்டம், கால்கணப்பு செல்லாமை, பண்டெல்லாம் பாடலுக்கு இயைகின்றேன் கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண். எடுத்துக்காட்டுவோமே அடிவரும்போது சொன்னது ரொம்ப முக்கியமான அறிஞர் நமக்கு ஆசிரியர் தேர்தல் நியமன தேர்தல் கேட்பாங்க. ஏன்னா கண் இல்லாமல் எப்படி, அதாவது எனது பண்ணில்லாமல் எப்படி ஒரு பாடல் சிறப்பாகாதோ அது கூட கண்ணோட்டம் இல்லாத ஒரு கண் கண்ணாக கருதப்பட மாட்டாது. ஏன்னா தமிழ் இலக்கியமே என்ன சொல்லுது? எதுக்கு இறைவன் ஒரு கண்ணை படைச்சான்? எதுக்கு படைச்சான்? படம் பாக்குறதுக்கு, படம் பாக்குறதுக்கு, அம்மாதானே? இல்ல காட்சிகளை பாக்குறது இல்ல, பிற துன்பத்தை கண்டு இரக்கம் கொள்வதற்கு. அதனாலதான் கண்பணப்பு கண்ணோட்டம். புரியுது இல்லையா? அப்ப அந்த கண்ணோட்டம் என்றால் அதுக்கு என்ன பேரு? இரக்கம் கொள்ளுதல். ஒண்ணு இல்லையா? ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்தல். ஒப்புரவுனா தமிழ் உதவி செய்தல். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் கொள்ளுதல். திருக்குறள் 6th 12th புக்ல வார்த்தை வரும். புரியுது இல்லையா? ஆனா பண்பு பேர்ல ஏன் தொல்லைன்னு சொன்னா, தொல்லை என்பது ஒரு பொருள் தொலைந்து போதல் மீனிங் இல்ல. தொல்லை வேற, தொலைஞ்சு போறது வேற. இப்ப குழந்தை தொல்லை பண்ணிட்டே இருக்கு, அந்த குழந்தை தான் தொல்லப்படுது. அதை மொத்தம் மற்ற குழந்தை தொல்லை பண்ணுமா? இல்ல. அப்ப அதோட இண்டிவிஜுவல் கேரக்டர், அது அதோட பண்பு. தொல்லை பண்ணிட்டே இருக்கிறது அதோட பண்பு. அப்ப அது பண்பு பெயர். நான் தான் உங்களுக்கு 2 வார்த்தையில தெளிவா சொன்னேன். நோக்கம் இருக்கா? பண்பு பெயர். நோக்கு தொழிற்பெயர். ஏன் நோக்கம் பண்பு பெயரா, நோக்கு தொழிற்பெயரா? ஏன் நோக்கு என்றால் நோக்குதல், அப்ப தொழிற்பெயர். நோக்கம் என்றால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்கும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப நோக்கம் என்பது ஆளுக்கால் பண்பை பொறுத்து மாறுபடும். அப்ப அது பண்பை குறிக்கும். அப்ப நோக்கம் பண்பு பெயர், நோக்கு தொழிற்பெயர். தொல்லை என்றால் தொலைந்து போதல் தொழில் எடுக்க முடியாது. தொல்லை பண்றது ஒரு குழந்தையோட இயல்பு, பண்பு. அப்ப அது தொழிற்பெயர். திப்பம்னு சொன்ன, திப்பம்னா உறுதி, திண்மையான. அப்போ ஒரு பொருளோட தன்மை, வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை வந்துச்சுன்னா பண்பு பெயர். கரெக்டா? ரைட். அப்ப மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து ஓகேவா? சரி, மொழி இறுதி ஆகாத எழுத்து எதுன்னு கேட்பாங்க. கவனிங்க, இந்த 11 எழுத்து தவிர மிச்சம் இருக்கிற 7 எழுத்து மொழிக்கு இறுதியில வராது. ஆயுத எழுத்து மொழிக்கு இறுதியில வராது. தனித்த உயிர் எழுத்து மொழிக்கு இறுதியில வராது. அது எப்படி வரும்? உயிர்மெய்யாதான் வரும். அப்ப எது வரும்னு தெரிஞ்சுட்டா இதை வச்சு இது வராதுன்னு எல்லாம் படிச்சிடலாம். நீங்க மனப்பாடம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனா பேசிக் கான்செப்ட் இதான். மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துல அதை தெளிவா புரிஞ்சுக்கோம். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஆமா மேடம், ஆமா. அது என்ன சொல்றேன், எழுத்து அதுக்கு இலக்கணம் ஒண்ணு வரும், அது வரப்ப எக்ஸ்ட்ரா சொல்றேன். இப்ப நடத்தினா திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். உடல்நிலை மெய்மைக்க வேற்றுமை மிக்மைக்கலாம். ஒண்ணு இல்ல, ஒரு தன்மை மெய்யெழுத்தோடு மெய்யெழுத்து சேர்ந்தால் மெய்மயக்கம், தன்மையோடு தன்மையே சேர்ந்தா உடல்நிலை மெய்மயக்கம், தன்மையோட வேற மெய் சேர்ந்தா வேற்றுநிலை மெய்மயக்கம். அச்சம் இருக்கு, இச்சுக்கு பக்கத்துல ஒரு சா வருதா, அது பிரிச்சாலும் இச்சு கூட்டலாதானே, அப்ப அது தன்மை, அப்ப உடல்நிலை மெய்மயக்கம். இல்லு இருக்கா, அது வேற்றுநிலை மெய்மயக்கம். எப்பயுமே வாழ்க்கை இல்லுக்கு பக்கத்துல என்ன வரும்? இக்கு. அப்ப டைரக்டா வந்துச்சுன்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம். உயர்ச்சி இருக்கு பக்கத்துல ஒரு இச்சு, வேற்றுமை மெய்மயக்கம். சிம்பிள். மெய்யெழுத்தோடு மெய்யெழுத்து சேருவது மெய்மயக்கம். தன்மைக்கு முன்னாடி தன்மையே சேர்ந்தா உடல்நிலை மெய்மயக்கம்.
தன்மைக்கு முன்னாடி வேற்றொரு மெய் சேர்ந்தா வேற்றுநிலை மெய் மயக்கம். அர்த்தம் புரியுது இல்லையா? அதே மாதிரி தமிழ்ல எந்தெந்த இடத்துல ஒற்று தன் எழுத்துக்கு முன்னாடி தன் எழுத்து மிகும்னா அது ஈரொற்று மெய் மயக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரு இல்லு. சரி, நான் வரும்போது சொல்றேன். ஓகேவா? இப்ப நாம பார்க்க போற டாபிக் நேற்று பார்த்த டாபிக்கோட கண்டினியூட்டி. பெயர் சொல்லினுடைய வகைகள் பார்த்தோமா? தமிழ்ல என்ன வகையான பெயர்கள் அதிகம்? தமிழ்ல காரண பெயர் அதிகமா, இடுகுறி பெயர்? பிற மொழிகள்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்துறை சொன்னது. அடையல் என்பது எவ்வகை பெயர்? அடையல் என்பது புரியுது இல்லையா? அணிகலன் என்பது வரம் என்பது படை என்பது சிறப்பு பெயர். பூசணி என்பது இடுகுறி சிறப்பு பெயர். கொடி என்பது அது அங்கதான் கேட்பான் திரும்ப திரும்ப. புரியுது இல்லையா? பொறுப்பெயர், இடப்பெயர், கால்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், பெயர்கள் மொத்தம் 6 வகைப்படும் பார்த்தோம். இப்ப நாம அதை வச்சு ஒரு டாபிக் பார்க்க போறோம். டாபிக் உடனே ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை விட ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு இந்த டாபிக் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். அப்படின்னா ஆகு பெயர் டாபிக் பேர் என்ன? ஆகு பெயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்ல வாசிருக்கீங்களா? என்ன மேடம் படிச்சிருக்கீங்க? யாரும் தமிழ் டீச்சர் இருக்கீங்களா? ஓ வேணாமா, சூப்பர். வேற பண்ணிருக்கீங்களா? அது தமிழ் படம் என்ன பண்ணா எங்காவது பார்த்தா அது ஒரு ஜாலி. சரி பா, நம்மள மாதிரி தமிழ் மேஜர் படிச்சிருக்காங்க. சரி, வேற மேக்ஸ் டீச்சர் இருக்கீங்களா? மேக்ஸ் எடுக்கிறவங்க? ஓ பரவாயில்ல. பேப்பர் 1 எடுக்கிறவங்க? பேப்பர் 1 நீங்க தான் அதிகமா இருக்கீங்களா? 2 3 4 5 பேர் இருக்கீங்க. ஓ, இப்ப ஆகு பெயர் சிம்பிள் லாஜிக். இங்க பாருங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் எழுத சொல்லும் போது அந்த ஷார்ட்டா எழுத சொல்றேன். அப்புறம் இப்ப நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க போறேன். நடத்தலாம் போறது நடத்திட்டேன் நேத்தே. இன்னைக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுக்க போறேன். நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப கவனமா கவனிச்சா போதும். எழுதுற வேலையே இல்லை, புரிதல் மட்டும்தான். ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு ஆகி வருகிறது. ஒரு இயற்பெயரு தனக்கு ஆகாது, தன்னோட தொடர்பு இருக்கிற இன்னொரு பெயருக்கு ஆகி வரும். அப்படி ஆகி வந்தா அதோட பேரு ஆகு பெயர். அர்த்தம் புரியுதா? நம்ம பேச்சு வழக்கு நிறைய பேர் பேசுவோம். என்னது, நீ செய்யறதெல்லாம் பார்த்தா ஊரே சிரிக்குது, நீ செய்யறதெல்லாம் பார்த்தா ஊரே சிரிக்குது. ஊர் சிரிக்குமா? ஊர் சிரிக்காது. அந்த ஊர் என்பது ஆகு பெயர். ஊர் சிரிக்கல, ஊர்ல இருக்கிற மக்கள் சிரிப்பாங்க. ஊர் சிரிக்கல, பூமி 2 நாள் குழந்தைதான் ஊர் சிரிக்குது. ஆமா, ஊர் பூமி 2 பிறந்தானா ஊர் இல்ல, ஊர்ல இருக்கிற மக்கள் சிரிச்சாங்க. உங்களுக்கு வகுப்பறை சிரித்தது, மாணவர்கள் சிரிச்சாங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்திய அணி வீரர்கள் ஜெயிச்சாங்க. அப்ப ஒரு வார்த்தையில இருக்கிற பொருள் தன்னை உணர்த்தல, தன்னோட தொடர்பு இருக்கிற ஒரு பொருளை உணர்த்துச்சு. அது ஆகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 14 வகைப்படும். பவனந்தி முனிவருடைய நன்னூல் கருத்துப்படி 15 வகைப்படும். தொல்காப்பியுடைய கருத்துப்படி 7 வகைப்படும். மூணுமே கொஸ்டின். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்னா 16. நன்னூலார் கருத்துப்படி எத்தனை? 15. நான் சொல்றேன், ஆசைப்படக்கூடாது, குந்தலிக்க நான் சொன்ன புற எழுதிக்கிறேன். என்னது, நன்னூலார் கருத்துப்படி 15, தொல்காப்பியுடைய கருத்துப்படி 7. அவ்வளவுதான், எழுதிவுங்க. பாயிண்ட் 1. ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல், ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய, ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய ஒன்றன் இயற்பெயர் தனக்கு ஆகாமல் தன்னோடு தொடர்புடைய மற்றொரு பெயருக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். தன்னோடு தொடர்புடைய மற்றொரு பெயருக்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும்.
புரியுங்களா? ரெண்டு ஆகு பெயர் 16 வகைப்படும். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் புக்ஸ்ல இருக்கும் தெளிவா. ஓகேவா? நீங்க படிக்கிறப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆகு பெயர் 16 வகைப்படும். ஓகேவா? இப்ப 16 வகை. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. நன்னூலை எழுதிய பவணந்தி முனிவரின் கருத்துப்படி ஆகு பெயரின் எண்ணிக்கை 15. நன்னூல் எழுதிய பவணந்தி முனிவரின் கருத்துப்படி ஆகு பெயரின் எண்ணிக்கை எத்தனை? 15. தொல்காப்பியரின் கருத்துப்படி ஆகு பெயரின் எண்ணிக்கை 7. கேள்வி எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர். ஓகேவா? இப்ப ஜெனரல் ஆகு பெயரின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 16. நன்னூலார் கருத்துப்படி எனது நன்னூல் கூறும் ஆகுபேர்களின் எண்ணிக்கை, அது பவணந்தி குறிப்பிடும் ஆகுபேரின் எண்ணிக்கை 15. தொல்காப்பியர் குறிப்பிடும் ஆகுபேரின் எண்ணிக்கை 7. அப்ப கேள்வி தெளிவா கேட்பாங்க. நீங்க ஜெனரலா கேட்டா 16 போடுங்க, பவணந்தி முனிவரை குறிப்பிட்டா 15 போடுங்க, தொல்காப்பியம் எத்தனை சொல்றதுன்னு கேட்டா 7 போடுங்க. நீங்களா யோசித்து ஆன்சரை மாத்தி போடுறீங்க. ஆனா நேரத்தையும் சொல்லிருக்கேன் உடனே நம்ம யோசிக்கவே நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் தப்புதான். அப்ப நம்ம யோசிக்கவே அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை புரிஞ்சு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டு வரும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட் நான் நினைச்சேன்பாங்க, அது ஸ்டூடெண்ட் நீங்க நினைக்கவே கூடாது. புக்ல என்ன அதை மட்டும் படிச்சு பேசாம இருக்கணும். நானா நினைச்சேன் அட்வான்ஸ் ஆள நினைக்கவே கூடாது. புரியுது இல்லையா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு 6 ஆகுபேருக்கு லாஜிக் சொல்லி தரேன். கவனிச்சா போதும். நாம எழுத போற இதே எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் நடக்கும். இதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின் தர மாட்டாங்க. நான் புக்ல உள்ளது, பழைய புக்ல உள்ளது, புக் பேக்ல உள்ளது எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். அப்படியே படிச்சுக்கிட்டா போதும். அது சொல்றது புரியுதா? ஏன்னா மனப்பாடம் பண்ண வேணாம். கண்டிப்பா கொஸ்டின் வரும். கண்டிப்பா நம்ம இருந்து மார்க் எடுக்க போறோம். அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுது? அது நிறைய இருக்கு. மனம் கஷ்டப்பட்டுட்டு டாபிக் சில பேர் விட்டுட்டு போவாங்க. புரியுது இல்லையா? இப்ப கவனி. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழில் பெயர். எது பார்த்தோமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலமாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், பெயருக்கும் ஆகு பெயருக்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்றே. பெயருக்கும் ஆகு பெயருக்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்னே. பெயர் ஒரு சொல்லாக நிற்கும், ஆகு பெயர் 2 சொல்லாக நிற்கும். கவனம். நேற்று நீங்க எக்ஸாம்பிள் எழுதி காமிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஏற்பாடுனா கால பெயர், பொங்கல்னா தொழிற்பெயர், வறுமைனா பண்பு பெயர் எழுதுனீங்க. கார்த்திகைனா கால பெயர், அம்பலம்னா இடப்பெயர் எழுதுனீங்க. ஒரு பெயர் அறிஞ்சு பாத்தீங்களா? ஒரு வார்த்தை தான். ஆனா ஆகு பெயர் 2 வார்த்தை. ஒருவேளை சாரி எனக்கு பார்த்தோம்னா ஆகு பெயர் கண்டுபிடிக்க தெரியல அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த 2 வார்த்தை இருக்குல்ல, அதுல முதல் வார்த்தை என்ன பெயர்னு கண்டுபிடிங்க. அதை வச்சு அது என்ன ஆகு பெயர்னு புரியுதா? இப்ப கவனிங்க. ஊர் என்ன பெயரு? இடப்பெயர். ஊர் சிரித்தது இடவாகு. இனிப்பு இனிப்பு தின்றார் பண்பாடு. பொங்கல் தொழிற்பெயர், பொங்கல் உண்டோ தொழிலாகு பெயர். பூ பூ நட்டான். புரியுதா? எழுதுறோம். அப்ப ஒண்ணுங்க எழுதுங்கப்பா. 1 மல்லிகை சூடினார். 1 by 1 எழுதுங்க. அப்பதான் ஆன்சர் சைடு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். மல்லிகை சூடினார். 2 கார்த்திகை பூத்தது. கார்த்திகை பூத்தது. 3 வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது. 4 வற்றலோடு சாப்பிட்டான். வற்றலோடு சாப்பிட்டான். மஞ்சள் பூசினார்.
மஞ்சள் பூசினான். மறிக்கொழுந்து நட்டான். மறிக்கொழுந்து நட்டான். தாமரை சூடினாள். ஒன்பே ஒன்னா தான் எழுதிட்டே வரீங்க. தாமரை சூடினாள். விருந்து உண்டான். விருந்து உண்டான். விருந்து உண்டான். கார் அறுத்தான். கார் 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 அறுத்தான். கார் அறுத்தான். ஆஹா கார் ஆமா. அடுத்தது பொங்கல் உண்டோம் சொல்லிட்டானா? பொங்கல் உண்டோம். உண்டோம் உண்டோம் சாப்பிட்டோம். பொங்கல் உண்டோம். படச்சா? அடுத்தது நீலம் சூடினா. நீலம். நாடு மகிழ்ந்தது. நாடு மகிழ்ந்தது. உலகம் வெளித்தது. உலகம் வெளித்தது. உலகம் வெளித்தது. சிறப்புல தானே போறீங்க. வெளித்தது. அவியல் உண்டான். தமிழ்நாடு வென்றது. தமிழ்நாடு வென்றது. வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான். பள்ளி கூடியது. ஸ்கூல் பள்ளி பல்லதுக்கு வர பொது நகரம். பள்ளி கூடியது. இங்க பாருங்க, ரெண்ட வச்சு பொருள் பாருங்க. இல்ல எனக்கு கண்டே பிடிக்க முடியல, ஒண்ணு வேணாம். ரெண்டு வார்த்தையில முத வார்த்தை என்ன பேர் நம்ம தான் பார்த்துக்கோமே. பொருட்பெயரிட பேர், கால பேர், பேர். அதுல அது என்ன பேர்னு வருது வச்சு செக் பண்ணுங்க. அதை வச்சு இது என்ன ஆகும் பேர்னு எழுதுங்க. ட்ரை பண்ணுங்க. கையில கலர் பென்சில் இருக்கா? பென்சில் எழுதுங்க. சப்போஸ் தப்பா இருந்தா கூட நீங்க பேனால் எடுத்து அதை அடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் எழுதும் போது மட்டும் புரியுதா? பேனா எழுதுறீங்க அப்புறம் அடிச்சு எழுதி சொல்றேன். இவங்க கண்டிப்பா ஆகுவேருக்கு இதை மட்டும் படிங்க. நான் சொல்ற எக்ஸாம்பிள் மட்டும் படிங்க. இதுல கொஸ்டின் வரும் கேட்டாங்கன்னா. கண்டுபிடிக்க முடியுதா? முதல் இருக்க வார்த்தையை வச்சு. சப்போஸ் வார்த்தைக்கு பொருள் தரணும், அடுத்ததுக்கு போய் டக்கு.
ஓகேவா? என்ன எழுதுறீங்க? பொருட்பெயர் இடப்பெயர் எழுதினா பொருளாகவே இடமாகவே ஆகுபேராகவே சேர்த்து எழுதணும். சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்லிகை சூடினால் மல்லிகை பொருட்பெயர், மல்லிகை சூடினால் பொருளாகவே. நீங்க நல்லா யோசிங்க. மல்லிகை என்பது முழு பொருள். மல்லிகை சூடினால்னு சொன்னனால இவன் மல்லிகை கொடியவேவா சுருட்டி சூடியிருப்பா? நீங்க அப்படி புரியுங்க. மல்லிகை கொடியவே சுருட்டி சூடி தரதாக எடுத்துக்கிட்டே போன அப்படி இல்ல போடல. மல்லிகை என்கிற முழு பொருள் அதன் பூவாகிய சினை பொருளுக்கு ஆகி இருந்துச்சு. அர்த்தம் புரியுதா? மல்லிகை பூ மட்டும்தான். அப்ப மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர். ஒரு முழு பொருள் தன் சினை பொருளுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இல்ல சார் எனக்கு விளக்கம் புரியவே வேணாம். மல்லிகை பொருட்பெயர், மல்லிகை சூடினால் பொருளாகு. பேசாம இருந்தது புரிய முயற்சி இல்ல நான் அதான் சொல்றேன்ல. எனக்கு முழு பொருள் சினை பொருளுக்கு ஆகி வருது புரியுதுன்னா பரவாயில்ல, புரியுதுன்னா பேசாம இருக்கிறது சால சிறந்து. புரியுதுலையா? 2 காலமாகு பெயர். ஏன்னா கார்த்திகை பூக்காது. கார்த்திகை மாசத்துல பூத்த பூ பூத்துச்சு. நீங்க டிசம்பர் சூடினால் அப்படி கேட்ப பழைய புக்ல. டிசம்பர் மாசத்துல பூ பூக்காது டிசம்பர் பூ. அப்ப டிசம்பர் சொல்ல முடியாது. டிசம்பர் மாதத்தில் பூத்த பூவை சூடினால். அப்ப டிசம்பர் சூடினால் காலமாகு பெயர். லாஸ்ட் எழுதுனா எழுதி வச்சுக்கோங்க. அதையும் வகுப்பறை சிரித்தது. வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் சிரிச்சாங்க. அப்ப இடத்தை குறிக்கும் பேர் இடவாகும். வற்றலோடு சாப்பிட்டான். வற்றல் பேர் நான் நேற்றே சொன்னேன். பொங்கல், வற்றல், வறுவல், அவியல், பொரியல் எல்லாமே தொழில். அப்ப வற்றலோடு சாப்பிட்டா தொழிலாகும். மஞ்சள் பூசினால் பண்பாகும். சூப்பர். மறிக்குழுந்து நட்டான். ஏன் மறிக்குழுந்து என்பது சினை பெயர். மறிக்குழுந்து நட்டான் சினையாகு பெயர். இப்ப மறிக்குழுந்து நட்டான்னா மறிக்குழுந்து பூவை மட்டுமா கொண்டு போய் நட்டான்? மறிக்குழுந்து செடியவே நட்டான். அப்ப சினை பொருள் முழு பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். முழு பொருள் சினை பொருளுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். அங்க பொருள் சினைக்காகும், இங்கே சினை பொருளுக்காகும். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து தாமரை சூடினால் விருந்து உண்டான். வேற யாரும் விருந்து உண்டான். கண்டிப்பா நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. நாம விருந்துன்னா என்ன? விருந்துனா நீ சாப்பாடா? தமிழ்ல விருந்தேதானும் புகுவது கிளந்த யாப்பின் மேற்றே நான் சொல்கா பேர். டே விருந்தா அது தமிழ்ல புதுமை. விருந்து என்றால் தமிழ்ல புதுமை. அப்ப விருந்தினரா புதிதாக வந்தவர். அவங்களுக்கு புரியுதா? நேற்று நான் உங்களுக்கு விருந்தினர், இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்தினர் கிடையாது. ஏன்? நேற்று தெரியல. ஆனா நேற்று நான் விருந்தினர், இன்னைக்கு நான் விருந்தினர் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? சரி, வீட்டுக்கு வர்றாங்கல்ல, வீட்டுல விருந்து வச்சோம். யாருக்கு வச்சோம்? எங்க அக்கா மாமாவுக்கு வச்சோம். அது எப்படி அக்கா மாமாவுக்கு வச்சாங்க? முன்பின் அறியாத வழிபோக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்கதான் விருந்தினர். அவங்களுக்கு செய்கிற உணவு உபசரிப்பு தான் விருந்தோம்பல். இப்ப நேற்று நீங்க எனக்கு கொடுத்த விருந்தோம்பல், இன்னைக்கு விருந்தோம்பல் இல்ல. எனக்கு இங்க பழைய ஆள மாட்டேன். பழைய ஆளு நேற்று எனக்கு தெரியும், இன்னைக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? அப்ப விருந்தினர் ஏன் சொன்னாங்க? முன்பின் அறியாத புதிதாக வந்தவர். அர்த்தம் புரியுதா? அப்ப விருந்து என்றால் தமிழ்ல புதுமை. இங்க பாருங்க, பழமை, புதுமை, பெருமை, சிறுமை எல்லாமே என்னது? பண்பு. பழமை, பெருமை, புதுமை, சிறுமை, வன்மை, திண்மை, மென்மை, நீர்மை எல்லாம் பண்பு. ஆட்டோமேட்டிக்கா பண்பு. விருந்து உண்டா பண்பாகும். ஆனா பண்பாகுமே போட்டீங்க, ஆனா விருந்துக்கு அர்த்தம் தெரியல. அப்படியா? இல்ல, பண்பாகும் பேர் போல இல்ல. இவங்க மட்டும் போட்டுக்கறாங்க. நாம தொழில இல்ல. மேடம் எப்படி போடுவீங்க? அது ஒரு ஆளுக்கு ஏதோ ஒன்னு போடுவோம். சுவைத்தன்மை அடிப்படை. விருந்துல 6 சுவை உணவு இருக்கா? கேசரி இருக்கும், பாக்கு வெத்தலை பாக்கு இருக்கும். ஏதோ லாஜிக் படி போட்டா அது சரியே. ஆனா விருந்து என்றால் புதுமை. அது பண்பு பெயர், பண்பாகும் பெயர். அடுத்து கார் அறுத்தான். கார் அறுத்தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? கார் மீன்ஸ் கார் இல்ல,
ஆடிக்கார் வாங்கி அறுப்பாங்க. கார் நெல் பயிர். காரை அறுக்கல, காலகாலத்தில் விளைந்த நெற்பயிரை அறுத்தான். எத்தனை பேர் போனீங்க? காலவாகவே எத்தனை பேர் போனீங்க? கார் என்பது கால பெயர், கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். பொங்கல் உண்டம் தொழிலாக பெயர். ஏன்? வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை பார்த்தோம்ல, அப்ப பண்பாகும். நாடு மகிழல, நாட்டில் இருக்கிற மக்கள் மகிழ்ந்தான். ஏன்னா 1000 ரூபாய் அமௌண்ட் வாங்குறாங்க மாசம், அதனால சந்தோஷமா. அவன் நாடு மகிழ்ந்தது இடவாகும். உலகம் விழிக்கல, உலகத்தில் இருக்கிற மக்கள் விழித்தாங்க, இடவாகும். அவியல், அவியல் உண்டான், அவியல் தொழில் பெயர், அவியல் உண்டான் தொழிலாகும். தமிழ்நாடு வென்றது, தமிழ்நாடு வெல்லல, தமிழ்நாடு வென்றீர்கள் என்றாங்க. அப்ப இடவாகும். அடுத்து அடிக்கடி கேட்பாங்க, நட்டான் ஏன் வெத்தலை கொண்டு போய் நட்டுப்பாங்க. வெற்றிலை நட்டானா வெற்றிலை மட்டுமா கொண்டு போய் நட்டான்? வெற்றிலை கொடியவே கொண்டு போய் நட்டான். அப்ப சினை முழு காய் வந்தா சினையாகும். முடியுங்களா? நிறைய பேர் முடியுங்கல்ல? இவங்க வெற்றிலை நட்டான், பூ நட்டான், மறிக்குழுந்து நட்டான், சினையாகும். தாமரை சூடினால், முல்லை சூடினால், மல்லிகை சூடினால், முல்லை தொடுத்தால், உங்க நீ புக்ல லாஸ்ட் எழுதுங்க, முல்லை தொடுத்தால் பொருளாகும். முல்லை பூ தொடுத்தால், முல்லையை தொடுத்தாலும் முல்லை கொடியை தொடுக்க முடியாது, முல்லை பூவை தானே தொடுக்க முடியும். அப்ப முல்லை தொடுத்தால். உங்க புக் பேக்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, முருங்கை சாம்பார். முருங்கை சாம்பார். சரி, முருங்கை சாம்பார்னா முருங்கை மரத்தை வெட்டி போட்ட சாம்பாரா? முருங்கை சாம்பார் என்ன போடுவோம்? காய் மட்டும்தான். அப்ப முழு பொருள் அதன் காயாகிய சினை பொருள் காய் வந்தது, பொருளாக பெயர். ஓகேவா? அப்ப முருங்கை சாம்பார் பொருளாக பெயர். அதுக்கு மேல என்ன சொன்னேன்? முல்லை தொடுத்தால் பொருளாக பெயர். அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்க நியூ புக் எக்ஸாம்பிள், ஓல்டு புக் எக்ஸாம்பிள், உங்களோட ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர். அது நார்மலா தெரியுதா? பள்ளி கூடியது, பள்ளி கூடல பள்ளி மாணவர்கள் கூடினாங்க, இடவாகு. பள்ளி கூடல பள்ளி மாணவர்கள் கூடினாங்க, இடவாகு பெயர். இவங்க சிம்பிள் லாஜிக். நீங்க எழுதி படிக்கிறா இருக்கிற எக்ஸாம்பிள் தெளிவா என்னென்ன ஆகுது மட்டும் பாத்துக்கோங்க, தாராளமா போகும். இந்த வார்த்தையெல்லாம் இதை தாண்டி இது கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்க ஓல்டு தமிழ் புக், நியூ தமிழ் புக், புக் பேக்ல உள்ளது, ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து போலாமா? இப்ப 6 ஆகு பேர் தெரிஞ்சிச்சா? ஆகு பேர்ல 16 ஆகு பேர்ல 6 ஆகு பேர் முடிச்சிட்டோம். இப்ப 4 ஆகு பேருக்கு லாஜிக் சொல்லணும். கவனமா கவனிச்சா போதும். என்ன நிலவையாகு பெயர், எதிர்த்த நிலவையாகு பெயர், முகத்த நிலவையாகு பெயர், இது பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எட்டு பேர்கள் என்ன நிலவை திருமணம் கேட்கிற எது என்ன அளவுன்னு சொல்லுங்க. ஜான், முலம், அடி, மீட்டர் அளவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிட்டர், படி, நாளி, ஆளாக்கு, முகத்தர் அளவு, கிலோ, கிராம், வீசை, தூக்கு, எடுத்தர் அளவு, 1, 10, அரை, 8. இது தெரிஞ்சா போதும். அந்த நான் நேற்று அதனால அந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியமா சொன்னேன். புரியுது இல்லையா? ஏன்னா லிட்டர், படி, நாடி, ஆளாக்கு, முகத்தர் அளவையும் தெரியணும். கிலோ, கிராம், வீசை, தூக்கு, எடுத்தர் அளவையும் தெரியணும். எண்ணி அளப்பது என்ன அளவையும் தெரியணும். அதே மாதிரி என்னது, மீட்டர், அடி, முலம், ஜான் என்பது மீட்டர் அளவையும் தெரியணும். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு சிம்பிள் லாஜிக் 2 விதி தான். எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் அந்த 2 விதிக்குள்ள அடக்கும். கவனிச்சா போதும். ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஆகு பெயர், அந்த சென்டென்ஸ்க்குள்ள நம்பர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் வரல. அப்படின்னா அந்த எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிடுகிற போது நீங்கள் என்ன அளவை ஆகு பெயர்னு சொல்லணும். சார், ஒரு சென்டென்ஸ்ல எண்ணிக்கையும் வருது, வேற ஒரு அளவும் வருது. அப்படின்னா அந்த இடத்துல எண்ணிக்கையை விட்டுட்டு மிச்சம் எந்த அளவு நிக்குதோ அந்த அளவால் ஆகு பெயர் சொல்லணும். கவனிங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம். என்ன ஆகு பெயர் கேட்கிற, என்ன சொல்றீங்க?
இப்ப இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் நம்பரை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இது என்ன ஆகு பெயர்னா கண்டிப்பா என்ன அளவை ஆகு பெயர். புரியுது இல்லையா? இப்ப கவனிங்க, நம்பரும் இருக்கு, இன்னொரு அளவும் நிக்குது. இப்ப எதை பார்க்க கூடாது? எதை பார்க்கணும்? கிலோ என்பது என்ன அளவு? அப்ப என்ன ஆகும் பேரு? மூன்று லிட்டர் கொடு. இப்ப என்னது? இப்ப இப்ப 5 மீட்டர் வெட்டினார். இப்ப எங்க சொல்லக்கூடாது? 5 சொல்லக்கூடாது, மீட்டர். அப்ப என்னது? இப்ப கவனிங்க, ஸ்டெப் கவனிங்க, அப்புறம் எழுதிடுவோம். ஒரு சென்டென்ஸ்ல எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கு, வேற எந்த அளவு அதுக்குள்ள வரல அப்படின்னா டைரக்டா என்ன அளவையாக பேர் போட்டுருங்க. சார் எண்ணிக்கையும் வருது, வேற ஒரு அளவு அந்த சென்டென்ஸ்குள்ள இருக்குன்னா அப்ப எண்ணிக்கையை விட்டுட்டு மிச்சம் எந்த அளவு நிக்குதோ அந்த அளவை வச்சு ஆகு பேர் போட்டுருங்க. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் கவனமா கவனிங்க. இது உங்க புக்லயே பாடத்துல வரும், இது புக் பேக்ல வரும். ஆனா ரெண்டு விதியுமே புரிஞ்சுக்கணும். எண்ணலோ எடுத்தலோ முகத்தலோ நீட்டலோ அந்தந்த அளவைகளை குறிப்பிடுகிற போது மட்டும் அந்த சென்டென்ஸ்ல ஆகுபெயர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அளவைகளுக்கு உரிய பொருளை தன் அருகில் குறித்தால் அங்க ஆகுபெயர் இல்லைன்னு சொல்லிடும். அப்ப அளவைகளை சொல்லுகிற போது மட்டும்தான் ஆகுபெயர் இருக்கும். அளவைகளுக்கு உரிய பொருளை தன் அருகில் குறித்தால் அங்க ஆகுபெயர் இல்ல. கான்செப்ட் ரொம்ப கவனம். இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரூல், இது செகண்ட் ரூல். ஓகேவா? புரியுதா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, 3 லிட்டர் கொடு. நான் இதே வச்சுக்கிறேன். இது கண்டிப்பா என்ன ஆகு பெயர்னா ஏன்னா ஆகு பெயர்ல எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்காங்க. மூன்று லிட்டர் என்ன கூடு? அப்ப நெய் கூடுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆகு பெயர் கிடையாது. 3 லிட்டர் கொடுனாலே அந்த 3 லிட்டர் அளவுடைய பாலுக்கோ தயிருக்கோ மோருக்கோ எண்ணெய்க்கோ நீருக்கோ தான் ஆகி வந்துச்சு. ஆகி வந்த பெயர் தன் அருகில் வந்துட்டா அது ஆகு பெயர் கிடையாது. இப்ப 5 மீட்டர் வெட்டினார், மீட்டர்ல ஆகு பெயர். 5 மீட்டர் துணி வெட்டினார், ஆகு பெயர் கிடையாது. ஏன்னா அந்த துணி என்ற சொல்லுதான் மீட்டருக்கு ஆகி வந்துச்சு. ஆகி வந்த பெயர் தன் அருகில் வந்தால் ஆகு பெயர் கிடையாது. அப்ப 5 மீட்டர் வெட்டினார். ஏன்னா அந்த அளவு தான் அளவுடைய பொருளுக்கு ஆகி வருது. அர்த்தம் புரியுதா? துணி வெட்டினார் அப்படின்னா ஆகு பெயர் இல்லை. ஓகேவா? அப்ப ஈஸியா 4 ஆகு பெயருக்கு அந்த கேட்ட இந்த ரெண்டே லாஜிக் தான். இதை தவிர எந்த கொஸ்டின் வராது. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அந்த மாதிரி போட்டு எழுதுங்க.
அடுத்த படமா? அடிச்சிடவா? இன்னும் எழுதுறீங்களா? அடிச்சிடவா? இப்ப எத்தனை பேர் முடிச்சிட்டோம்? 4 ஆகுபேர் லாஜிக் சொல்லிட்டேன். அப்ப 6 + 4 10 முடிஞ்சிச்சு. மிச்சம் பேலன்ஸ் எத்தனை? 6. இப்ப 6க்கும் பார்க்கணும். கவனிங்க, 6க்கும் எக்ஸாம்பிள் சொல்லி நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். அதை அப்படியே புரிஞ்சு வச்சுட்டு அது என்ன ஆகும்னு இருக்கும். ஓகேவா? நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லி விளக்கமா எழுதிட்டு இருந்தீங்கன்னா என்னது, அதுக்கெல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட். நமக்கு மற்ற யூனிட் பார்க்க போகணும்ல. நல்லா கவனிங்க. இப்ப இதுதான் தானியாகுபே. ஓல்டு புக் நியூ புக் வச்சே சொல்றேன். 4 எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். எப்பயுமே தமிழ்ல தானி என்றால் பொருள். ஓகேவா? தமிழ்ல தானம் அப்படின்னா இடம். தானம் என்பது இடம், தானி என்பது பொருள். அப்ப ஏன் தானியாகுபேன்னு சொன்னாங்க, பொருளாகுபேன்னு சொல்ல வேண்டியதானே சார்? அப்படின்னா ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன இருக்கு? பொருளாகுபேர் இருக்கு. இதை திரும்ப பொருளாகுபேன்னு சொல்லக்கூடாது. அப்பனால அது தானியாகுபேர்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நான் எழுதின எக்ஸாம்பிள்ல எதெல்லாம் பொருள்? எதெல்லாம் பொருள்? கலர். கலர்னா என்னது? அது கழனி. கலர்னா அணிகலன். எங்க அணிவாங்க? கால்ல. யார் அணிவா? பெண்கள் அணிவாங்க. கொலுசு, தண்டை, சிலம்பு. பெண்கள் அணிந்த சிலம்பு தான் அணிவாங்க. ஆண்கள் அணிவாங்க. ஆண்களையும் குறிப்பாக அரசர்களும் போர் வீரர்களும் அணிவாங்க. அதனாலதான் பேகன் பேகன்ற மன்னன் இருக்கான். காண மங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன். படிச்சிருக்கீங்களா? காட்டு மயில் துன்பத்தை தீர்க்க தான் போத்திருந்த போர்வையே இதெல்லாம் பெருமையா? பெருமையா பெருமை. மயிலுக்கு போர்வை தந்தவன் யாரு? பேகன். முல்லைக்கு தேர் தந்தவன் யாரு? வாரி. இது பெருமையா பெருமை இல்லையா? என்ன பெருமை? பாரி மன்னன் ரோட்ல போறான், தேர் போகுது, முல்லை கொடி ரோட்ல விழுந்துச்சு. இது போன தேர் கால்கள் முல்லை கொடியை நசிக்கும். உடனே என்ன பண்ணா, தன் தேரை நிறுத்தி தன் தேர் மேல அப்படி படரும். எத? முல்லை கொடி. இப்ப அறிவார்ந்த அரசன் என்ன பண்ணிருக்கணும்? கம்பு எடுத்துட்டு வந்து அரசுல ஊற்றி அந்த கம்பு மேல படர விட்டு போனா நீ மனுஷன். மக்கள் போற பாதையில தன் தேரை நிப்பாட்டி அழைச்சு விட்டு அதுல முல்லை கூடிய படர விட்டா அதுல என்ன வேண்டிய எனக்கு பெருமை? இப்ப நீங்க புரியுதா? என்ன மேடம்? இல்ல பெருமையா சொல்லிட்டு சொல்றீங்களா? நீங்க வெளிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள, அது உள்ளுரை போகும். உள்ளுரை. காண மங்கைக்கு கலிங்கம். மயில் மலைக்குறி தென்பட்டா மயில் என்ன பண்ணும்? தன் தோலையை விரித்து மகிழ்ச்சியில ஆடும். அது தெரியாத முட்டாள் அது குளிருக்கு நடுங்குது நினைச்சு, ஐயோ மயில் துன்பத்துல குளிருக்கு நடுங்குது அப்படின்னு நினைத்து இரக்கம் கொண்டு தான் போத்திருந்த போர்வை கொண்டு மயில் போட்டான்.
இப்ப எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்க, இது அறிவுடைமையான செயல் கிடையாது. ஆமாதானே? தேர்ல போய் கொடிய படரை விட்டு பாடி அடைக்கிறதும், நடுங்குது மயில் அப்படின்னு ஆனந்தத்தில் ஆடுகிற மயிலுக்கு போர்வையை போத்துவதும் தமிழருடைய மரபு இல்லை. ஆனாலும் அது ஏன் குடைமடங்கு பாராட்டினா, சார் மயில் ஒரு அக்ரிணை உயிர், முல்லை கொடி ஒரு அக்ரிணை உயிர் இல்லையா? அக்ரிணை உயிருக்காக இவ்வளவு இறக்கப்படுகிற அரசன் தன்னாட்டு மக்களான உயர்திணை மக்களை துன்பத்தில் ஆட்படுத்திருக்க மாட்டான். ஜிஎஸ்டி போட்டிருக்க மாட்டான், வாட்வரி போட்டிருக்க மாட்டான், சொத்து வரி விதிப்பு அதிகமா செஞ்சிருக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? அதை சொல்ல வந்ததுக்கு ஒரு அக்ரிணை உயிரை வச்சு சொல்றாங்க. நம்ம அந்த கான்செப்ட் மயிலுக்கு போறது போதுனா முல்லைக்கு தேர்வு. அதை வச்சு அவன் தன்னாட்டு மக்களை அவன் எவ்வளவு பாதுகாப்பா பார்த்திருக்கான்னு சொல்றான். நம்ம மேலோட்டமான விஷயத்த மட்டும் பார்த்துட்டு இப்படியா இதெல்லாம் என்ன இருக்கு அப்படி கிரிட்டிசைஸ் பண்ண போய் ஒரு ஏற்ற மாணவர்கள் கேட்பாங்க, இதெல்லாம் என்ன சார் பெருமை? யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ல நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவான், இதெல்லாம் என்னைக்கா தமிழ் இலக்கியம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? உட்பொருள் இருக்கு, உட்பொருள் இருக்கு. பொருள் இல்லாம எனக்கு முன்னோர்கள் முட்டாளா இருப்பானா என்ன? அவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். புரியுது இல்லையா? ஏன்னா நம்மகிட்ட அறிவியலாக சொன்னாலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தமிழன் வந்து ரொம்ப கிருத்திரம் பிடிச்சிறேன். புரியுது இல்லையா? இவன் நீங்க அறிவியலாக சொன்ன ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வீட்டுக்கு வெளில சாணம் தெளிக்கணும், மஞ்சள் தெளிக்கணும், சாணம் வச்சு அதுல ஒரு பூ வைக்கிறாங்க வைக்கணும். சாணம் நார்மலா ஆன்டிபயோட்டிக், இயற்கையாவே ஆன்டிபயோட்டிக். நீங்க அவன்கிட்ட உண்மையிலேயே போய் சொல்லுங்க, சாணம் ஒரு ஆன்டிபயோட்டிக், நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வருவ, உன் கால் பாதத்துல நிறைய கிருமிகள் இருக்கும், வீட்டுக்குள்ள குழந்தைங்க இருந்தா உடனே நோய் தொற்று ஏற்படும், வயதானவங்க இருந்தா நோய் தொற்று ஏற்படும், உன் காலால சாணத்துல வெளியில மிதிச்சேன்னா அந்த காலில் இருக்க கிருமிகள்லாம் என்ன ஆயிடும்? அழிஞ்சிடும். அது இயல்பான ஆன்டிபயோட்டிக். இப்படி சொன்னா அதனால வீட்டுக்கு வெளில சாணம் தெளினா தெளிப்பானா? ஆமா, இல்ல கால் கழுவுறதுக்கு முன்னாடி கழுவாட்டி கூட அந்த சாணத்துல மிதிச்சா போதும், ஒண்ணு இல்லையா? ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிருமிலாம் என்னை என்ன பண்ணணும்னு கேட்பா. இதை நீங்க சொன்னீங்கன்னா ஹெச்ஓம் N1 வரைக்கும் பாத்திருக்கேன், குரானாவே என்னை பார்த்து என்ன பண்ணிருக்கேன், கிருமிலாம் என்னை என்ன பண்ணும்பா. அப்ப இங்க வா, கிருமிலாம் கிடையாது. வீட்டுக்கு வெளில சாணத்தை தெளி, கோலத்தை போடு, கொஞ்சம் சாணத்தை வை, அது மேல ஒரு பூவை வை. வீடு லட்சுமி கடாட்சமா, செல்வம் பெருகும், வாக்கிங் போற லட்சுமி உங்க வீட்டுக்கு குடியேறு. உடனே நம்ம பார்த்தா அப்படியே உடனே சார் ஏன் பக்தி? நீங்க மூட நம்பிக்கையா சொன்னாதான் ஏத்துக்குவாங்க. நீங்க அதனாலதான் அந்த காலத்துல அறிவியலை ஃபுல்லா என்ன வச்சுக்கிட்டா மூட நம்பிக்கையாவே சொன்னான். ஏன்னா அப்பதான் ஏத்துக்குவான். கடவுளை வச்சு இவனுக்கு என்ன கிடையாது, கடவுள் மீது பக்தி எல்லாம் கிடையாது. புரியுது இல்லையா? இவ்வளவு படைக்கிறோமே, கடவுளுக்கு ஏற்பாடு பண்ணி அவ்வளவு படைக்கிறோமே இல்லையா? அது நினைக்கல. படைக்கிறோமே, அதை படைக்கிற ஒரு பொருளையாவது கடவுள் சாப்பிடுவார் நம்ம நம்புறோமா? நம்ப மாட்டோமா? விநாயகருக்கு அப்படி வைப்பா. ஒரு நாள் விநாயகரு இலையோட இழுக்கிட்டான், அடுத்த நாள் பக்கத்துல உண்மையிலே ஒன்னே போகட்டான். ஏன் எப்படினாலும் தீபாராதனை காமிச்சு எடுத்து சாப்பிடலாம், நமக்கு தான் அது எல்லாமே அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அவ்வளவு செய்யறான், அவ்வளவு வைக்கிறான். ஒரு நாள் அந்த சாப்பிட்டாருன்னு நம்ம எதையுமே கொண்டு போக மாட்டான். ஏன்? அப்ப பக்தி என்பது அது சார்ந்துதான் இருக்கு நம்ம கிட்ட, உண்டு இல்லையா? அப்ப தானி என்பது கடல் என்பது கால் அணிகிற அணிகள். நான் கேட்கிறேன், கடல் பணிந்தான், கவனிங்க, கடல் தொடுதான், கடலை தொடல, கடலை பணியல, கடல் அணிஞ்சிருக்கிற இடம் எந்த இடம்? கால பணிந்தான். கவனிங்க, இந்த கடல் என்கிற பொருளுக்காகல, அப்பொருள் சார்ந்த இடத்துக்கு ஆச்சு. அப்ப எதுக்காச்சு? காலுக்கு. இங்க வாங்க, பாலை இறக்கு, தயிரை ஏத்து. பாலை இறக்கு, அடுப்புல இருக்கு பாலை இறக்கு அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் இப்ப உள்ள கையை விட்டு பாலை மட்டும் அப்படியே இருக்கு, சட்டி அப்படியே அடுப்புல இருக்குமா? இல்ல பாலை இறக்குன்னா பாலை இறக்குன்னா பாத்திரத்தை இறக்கு, பாலை இறக்குல பால் சார்ந்த பாத்திரத்தை, தயிரை ஏத்துனா தயிர் சார்ந்த பாத்திரத்தை. அப்ப இங்க பாருங்க, பால் என்பதும் தயிர் என்பதும் அதுக்காகி வரல, அது சார்ந்த இடமாகிய. இதை நீங்க எழுதணும்னு நினைச்சா ஒரு கலர் பெண்ணோட பென்சில தான் எழுதணும். கேள்வி நமக்கு எதுதான் கொடுக்க போறாங்க, இது மட்டும்தான் வரும். இது எக்ஸஸா புரிஞ்சுக்குது. அப்ப இது நீங்க ஒரே பேரால எழுதாதீங்க. சொல்றது புரியுதா? சும்மா அன்லைன் பண்ணிட்டு சைட்ல பென்சில் வச்சு நோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதோட கேட்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இவங்க அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப டிஎன்பிஎஸ்சி TRPல கடல் பணிந்தான், கடல் தொடுதான், கடல் ஏத்தினான், திரும்ப அதே வார்த்தை கேட்பாங்க. இப்ப நியூ புக் அப்டேட், நியூ புக்ல உங்களுக்கு இப்ப நீங்க படிப்பீங்கல்ல, அந்த புக்ல வந்து பாருங்க, பாலை இறக்கு தயிரை ஏற்று.
அப்ப கனல், பால், தயிர் என்கிற சொற்கள் தனக்காகல அப்பொருள் சார்ந்த இடத்திற்கு ஆவிச்சு. புரிஞ்சுச்சா? அடுத்த போயிடலாமா? அடிச்சிடவா? கேட்டீங்கல்ல? அடுத்து கவனிங்க. கருவியாகும். என்ன பெயர்? கருவியாகும் பெயர். எனக்கு சிம்பிளா சொல்லுங்க, கருவினா என்ன? பொருள். ஒரு வேலையை செய்யறதுக்கு உதவுவது. கரெக்ட், சூப்பர். இங்க வருங்க, நீங்க எந்த தொழிலையாவது செய்யுங்க, நீங்க செய்கிற வினைக்கு, தொழிலுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பயன்படும்ல, அது கருவி. சமைக்க போறீங்க, உங்களுக்கு தேவையான கருவி பாத்திரம். படிக்க போறீங்க, புத்தகம். செய்தி கேட்க போறீங்க, செய்தி கேட்க போறோம், வானொலி. படம் பார்க்க போறோம், டிவி. போருக்கு போறோம், வாள், வேல், கேடயம் என்பது கருவி. எந்த ஒரு செயலை நீங்க செய்வீங்களோ அந்த செயலுக்கு உதவுறது கருவி. ஓகேவா? நீங்க நார்மலா விஷயம் கேட்டா இது கேட்பா. இப்போ உங்க நியூ புக் அப்டேட் இது. இப்ப கவனிங்க. குழல் கேட்டு மகிழ்ந்தேன், யாழ் கேட்டு மெய் மறந்தேன், வானொலி கேட்டு மகிழ்ந்தான். இப்ப இதுல எதெல்லாம் கருவி? குழல், யாழ், வானொலி. இப்ப இதை அன்லைன் பண்ணா கலர் பென் இருந்தா, பென்சில் இருந்தா நோட் பண்ணிக்கணும் ஸ்டைல். எங்க பாருங்க, இதெல்லாம் கருவி. இக்கருவி அனைத்தும் கருவிக்காகல, இக்கருவியோடு தொடர்புடைய காரியத்திற்கு, செயலுக்கு ஆகிடுச்சு. இங்க பாருங்க, குழல குடுன்னு கேட்டு மகிழல, குழல்ல இருந்து வர்ற இசையை கேட்டு மகிழ்ல. யாழ குடுன்னு கேட்டு மெய் மறக்கல, யாழ்ல இருந்து வர்ற இசையை கேட்டு மெய் மறந்தேன். உங்களுக்கு புரியுதா? வானொலி கேட்டு மகிழல, வானொலியிலிருந்து வர்ற செய்தியை கேட்டு மகிழ்ந்தேன். அது இசையை கேட்டு, பாடலை கேட்டியதா? அப்ப குழல் கேட்டு மகிழ்ந்தேன், யாழ் கேட்டு மெய் மறந்தேன், வானொலி கேட்டு மகிழ்ந்தான். கருவியாக பெயர். குழல், யாழ், வானொலி என்பது கருவி. அந்த காரியம் எல்லாம் காரியத்திற்காக, கருவிக்காகல, அக்கருவியோடு தொடர்புடைய காரியத்திற்கு ஆச்சு. ஓகேவா? அடுத்த போலாமா? அடுத்தது காரியவாகு பெயர். அடிச்சவா? இது கருவியாகு பெயர். அடுத்து பார்க்க போறது காரியவாகு பெயர். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா கேட்கணும்னா காரியவாகு பெயர் தான் கேட்பான். ஏன்னா அது யாருக்கும் தெரியாது, அது மீனிங் தெரியாது, பொருள் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சொல்லும் போது கவனமா கவனிச்சு. அடிச்சவா? காரியவாகு பெயர். அடிக்கடி இதான் கேட்பான், நன்னூல் கற்றே. இப்போ உங்க நியூ புக் அப்டேட் பைங்கூல் வளர்ந்தது. நீங்க இது வரைக்கும் படிக்காட்டாலும் இனிமேல் படிக்கும் போது நான் சொல்றது நினைவுக்கு வரணும். புரியுதா? சரி, இப்ப நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன், நீங்க எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. எதெல்லாம் இதுக்குள்ள காரியம், எதெல்லாம் இதுக்குள்ள ஒரு செயல், எதை அன்லைன் பண்ணாலும் எதை அன்லைன் பண்ணலாம்? சமையல். ஃபர்ஸ்ட் சொல் சமையல். கரெக்ட்.
செகண்ட் ஒண்ணு கட்டு. நன்னூல். நன்னூல். அடுத்தது எப்பயுமே கவனிங்க, நான் சமையல் கற்றேன். இப்ப இந்த சமையல் என்கிற காரியம் காரியத்திற்கு ஆகி வரல, இது நூலாகிய எதுக்கு ஆகி வந்துச்சு? கருவி பொருளுக்கு ஆகி வந்துச்சு. கவனிங்க, நான் சமையல் கற்கல, சமையல் குறிப்புகள் அடங்கிய நூலை கற்றேன், புத்தகத்தை படிச்சேன். நன்னூல் கற்றேன், நல்ல அறங்களை உரைக்கும் நூல்களை கற்கல, நன்னூல் என்ற இலக்கண நூலை கற்றேன். நல்ல அறங்களை உரைக்கும் நூல்களை கற்கல, நன்னூலை கற்றேன். அடுத்து பாருங்க, பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளராது, பைங்கூழ் காய்ச்சுவதற்கு உதவுகின்ற தானியங்கள் வளர்ந்தது. அர்த்தம் புரியுதா? அப்ப அந்த பைங்கூழ் செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும்? தானியம். அப்ப இங்க பாருங்க, கருவி என்பது நூல், இங்க நூல் என்பது கருவி, இங்க தானியம் என்பது கருவி. அப்ப காரியங்கள் காரியத்திற்காகாது, அதோடு தொடர்புடைய கருவிக்கு ஆகி வருவது காரியமாக. அர்த்தம் புரியுதா? எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொஸ்டின்ல வரும், எக்ஸஸா உள்ளது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டமா கொஸ்டின் கேட்டா நன்னூல் கற்றேன்னு கேட்பான், பைங்கூழ் வளர்ந்ததுன்னு கேட்பான். கேட்டாங்கன்னா காரியவாகு பெயர்னு சொல்ல தெரியும். புரிஞ்சுச்சா? அடுத்த போலாமா? அடுத்து ரொம்ப 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 முக்கியம், கருத்தாவாகு பெயர். சரி, இப்ப நான் உங்களோட சிம்பிளா கேட்கிறேன், ஒரு செயலை செய்ய உதவுவது கருவி, அக்கருவியை கொண்டு செய்யப்படுவது. இப்ப நூல் கிடைச்சா படிப்பேன், பாத்திரம் கிடைச்சா சமைப்பேன், போர் கருவிகள் கிடைச்சா போர் செய்வேன், வானொலி கேட்டா செய்தி கேட்பேன், தொலைக்காட்சி கிடைச்சா பார்ப்பேன். காரியமா? ஒரு செயலை செய்ய உதவுவது கருவி, கருவியை கொண்டு செய்யப்படுவது காரியம். செயல்தான் காரியம், அக்காரியத்தை செய்பவன் கருத்தான். அந்த செயலை செய்த ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் கருத்தான். ஓகேவா? அப்ப கருத்தாவாகு பெயர். கருத்தாவாகு பெயர். திருவள்ளுவரை படித்தாயா? கம்பனை கற்றேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். சரி, இது ஒரு செயலை செஞ்ச கருத்தாவோட இதுல கருத்தாவோட பேர் எங்க இருக்கு? திருவள்ளுவரை கம்பனை. இது உங்க நியூ புக் அப்டேட், இது உங்க பழைய புக்ல இருக்கும். இப்ப கவனிங்க, திருவள்ளுவரை படித்தாயா, திருவள்ளுவரை படித்தாயான்னு கேட்கல, திருவள்ளுவர் இயற்றிய கருவியாகிய நூல் எது? திருக்குறளை படித்தார். கம்பனை கற்றேன்னா கம்பரை இல்ல, கம்பராமாயணத்தை கற்றேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிற, அறிஞர் அண்ணா இயற்றிய நூல்களை படித்திருக்கிறேன். அப்ப இங்க திருக்குறள் என்பதும் கம்பராமாயணம் என்பதும் நூல்கள் என்பதும் என்ன பொருள்? கருவி பொருள். அப்ப ஒரு கருத்தா பெயர் கருத்தாவிற்கு ஆகாமல் அக்கருத்தாவோடு தொடர்புடைய கருவி பொருளுக்கு ஆகி வந்தால் கருத்தாவாக பெயர். அர்த்தம் புரியுதா? இந்த 3 எக்ஸாம்பிள் தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, அப்படி புரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஓகேவா? அப்படியே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. நான் இதை எழுதி போட்டு போறேன், வந்து அதை எழுதி வைங்க, வந்து நாம அடுத்த பார்க்கலாம். அவன் இன்னும் 2 தான் ஆகுமே, முடிஞ்சிச்சு. ஓகேவா? நீங்க புக்கிலே படிக்க வேணாம், அப்படி இதை மட்டும் கம்ப்ளீட்